ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 29/5/2025 தேதிக்கான ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஐஐபி க்ரோத் அட் 8-month லோ ஆஃப் 2.7% இன் ஏப்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஐஐபின்னா ஆக்சுவலி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது. நம்மளோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. கிட்டத்தட்ட 2.7% வந்து கம்மியாகிருக்கு அப்படின்ற இந்த 8 monthsலேயே வந்து 2.7% க்ரோத்தே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனிங், குவாரிங், எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் இந்த ப்ரைமரி கூட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் இந்த கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ், ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து கம்மியாகிருக்கு. இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிருக்கு. அதுவும் 2.7% இந்த ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 8 month விட லோ ஆஃப் 2.7% இன் ஏப்ரல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்போவுமே ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல். நம்மளுடைய நாடு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நமக்கு இண்டஸ்ட்ரியல் நம்ம இது ப்ரொடக்ஷனாகவே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற போது நம்ம இதை கன்ஃபார்ம் வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் டார்கெட் பண்ணணும், நம்ம இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதில் நம்ம என்னென்ன க்ரோத் டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நம்ம நிறைய ஸ்கீம்ஸு இந்த இண்டஸ்ட்ரியலில் வந்து நிறைய ப்ரமோட் பண்ணுறது, தென் எம்ப்ளாயீஸ் நிறைய கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் இயர்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணால் தானே நம்மளால் இந்த 2.7% அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ண முடியும். ஸோ பேஸ் இயர் வந்து பார்த்திங்கன்னா 2011 to 2012. ஸோ அதுதான் வந்து இப்போ வரைக்கும் பேஸ் இயர். ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். FERNSCCC, அதாவது ஃபர்டிலைசர், எலக்ட்ரிசிட்டி, ரிஃபைனர்ஸ், நேச்சுரல் கேஸ், ஸ்டீலு, கோல், க்ரூட் ஆயில், சிமெண்ட். ஸோ இந்த 8 இம்பார்ட்டண்ட்டான கோர் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதாலே நம்மளுடைய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40.27% வந்து இருக்குது. டோட்டல்லையே நம்ம மேனுஃபேக்சரிங், நம்மளுடைய ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங்னால 77.63% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதுலேயும் மைனிங் வந்து 17.37%, எலக்ட்ரிசிட்டி வந்து 7.99%. அந்த இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸை சேர்த்து கிட்டத்தட்ட பாதி 40.27% வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அதை பற்றின ஒரு விஷயம்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அண்ட் தென் இது வந்து இப்போ கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆகுது அப்படின்றதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்றதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, அதை நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் வழக்கம் போல். அண்ட் தென் இங்கே நாடல் ஸ்பில் இஸ் அ வேக் அப் கால் எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களே. இது வந்து நான் அந்த ரீசெண்டாக கண்டெய்னர்ஸ் எல்லாம் மூழ்கினது இல்லையா, ஸோ அதை பற்றி தான் இங்கே ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம நேற்று இதை பற்றி கிளியராக பார்த்தோன்னு நினைக்கிறேன். இந்த தெர்மோ பிளாஸ்டிக்ஸ்லாம் இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த தெர்மோ பிளாஸ்டிக்ஸ்லாம் கோஸ்டல் ஏரியாஸில் வந்து அடிச்சுட்டு வந்து நிற்கிறது. ஸோ இதனால் நிறைய மெரைன் பொல்யூஷன் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். இதனால் நிறைய ஆர்கானிசம்ஸ், நம்மளுடைய மெரைன் எக்கோசிஸ்டம்லாம் ரொம்பவே பாதிக்கப்படும். ஸோ இது வந்து ஃபுட்டுன்னு நினச்சி ஒரு சில ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்கிச்சுன்னா, ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு டெத்தில் போயிட்டு கூட முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே நேற்றே பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதை பற்றின ஒரு விஷயங்கள் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்கே புதுசாக நேற்று பார்த்ததை விட புதுசாக என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, திருவனந்தபுரத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய இந்த மாதிரியான ஒதுங்கிறது வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கிட்டத்தட்ட 29 கண்டெய்னர்ஸ் வந்து கொல்லம் சைடில் வந்து அடிச்சுட்டு வந்துட்டு நம்ம கொல்லம் சைடில் நமக்கு வந்து 29 கண்டெய்னர்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம இந்தியாவில் இதான் ஃபர்ஸ்ட் ஒரு மேஜரான பிளாஸ்டிக் நாடல் ஸ்பில் நடக்கிறது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் நமக்கு நிறையவே, அதாவது இப்போது இது இப்படியே டக்குன்னு நமக்கு எதுவும் ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு இல்லை. பட் ஆனால் இது வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணும்போது நானோ பார்ட்டிகல்ஸ் அண்ட் தென் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் பிளாஸ்டிக்ஸாக மாறுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதனால் நிறையவே நம்மளுடைய என்விரான்மெண்ட் இதுவுமே ஒரு ஒன் டைப் ஆஃப் டிசாஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் நாடல் ஸ்பில் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட டிசாஸ்டர் மாதிரியே வந்து ஒரு வேக்கப் கால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு மென்ஷன் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இந்த எடிட்டோரியல் பேஜ் போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் ப்ராக்மெட்டிக் அண்ட் இன்னோவேட்டிவ் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா.
ஸோ இது வந்து ஆக்சுவலி நம்ம இதுக்கு ரொம்ப நாள் 2020 அப்போ எடுத்துகிட்டு வந்து NEP, அதாவது நியூ எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களே. ஸோ அதை பற்றின ஒரு விஷயம் தான் இங்கே மென்ஷன் பண்ணி, நியூ எஜுகேஷனல் பாலிசி அப்படின்ற மாதிரி 2020. ஸோ இவங்களோட ஆக்சுவலி நோக்கம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயபிலிட்டி, அண்ட் தென் ஃபாஸ்டரிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் காம்படிட்டிவ்னஸ். இது எல்லாத்துலையும் நம்ம இந்தியா வந்து அதிகமாக நம்ம செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்ததா இதோட ஆப்ஜெக்டிவ்ஸாக சொல்லியிருக்காங்க. என்னதான் இதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே சொன்னாலும் ஒரு சில ஸ்டேட் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு சில ஸ்டேட் வந்து இன்னுமே வந்து இதை தடுத்துட்ருக்காங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில ஸ்டேட் வந்து யோசிச்சுட்ருக்காங்க, இதை நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணல, இந்த NEP அப்படின்றது நம்ம தமிழ்நாடு வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணல. ஸோ இவங்களோட ப்ராஸ்பெக்டஸ் பற்றி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை UG ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து 4 இயர்ஸாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா நமக்கு லிங்கேஜஸ், அந்த நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் சைடில் நிறைய லிங்கேஜ், அண்ட் தென் நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணி கம்பெனிக்கும் இவங்களுக்கும் டேரெக்ட் ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து நாலேஜ் கெயின் பண்ணி கம்பெனி கூட இவங்க லிங்க் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இந்த NEP அப்படின்றது பண்ணுது. ஸோ அந்த இது நம்ம ஏன் இதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட எஜுகேஷனல் லிஸ்டிங்ஸில் நம்ம இந்தியா வந்து டாப்பில் இருக்கான். பட் ஆனால் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் ஸ்கில்னால நம்ம வந்து லேக் ஆகுறோமா. ஸோ அதனால தான் இதை மெயினாக அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே பட் நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டன்ட் ஃபில்லிங் வந்து 158% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2021 23 விட பேட்டன்ட் ஃபில்லிங் 158% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதோடைய மெயின் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட்லேயும் நம்ம வந்து நிறைய கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ரெக்வஸ்ட். என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லா காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸுமே நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செல்ஸ் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அவங்களால உருவாக்க முடியறதுக்கான ஒரு இடத்த வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நம்மளுடைய இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, நம்ம எப்பவும் போல் ஃபாலோ பண்ணிட்டு வர நாலேஜ் சிஸ்டம். ஸோ அது அண்ட் தென் நமக்கான ஒரு இமேஜினேஷன், ஒரு இண்டிஜினியஸ் சயின்டிஃபிக் இமேஜினேஷன், இது எல்லாமே வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே இங்கெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே வந்து ஆக்சுவலி இது இம்பார்ட்டண்டான விஷயம். கேபினெட் அப்ரூவ்ஸ் ஹைக் இன் MSP ஃபார் கேரிஃப் கிராப்ஸ் அவுட்லே ஸ்டாண்ட்ஸ் அட் ₹2.07 lakh crore அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ இது MSP அப்படின்றத பற்றி நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், மினிமல் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ இதை பற்றி நம்ம நிறையவே ப்ரீஃபாக இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அந்த கேரிஃப் க்ராப் அப்படின்றது நம்ம நார்மலாக இந்த அக்ரிகல்ச்சரில் க்ராப்ஸ் வந்து 3ஆக பிரிப்போம் இல்லையா, கேரிஃப், ரபி அண்ட் தென் ஜெயித் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் இப்போது அப்கமிங் கேரிஃப் சீசன் அப்படின்றது ஜூன் டு செப்டம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜூன் வர போகிறதுனால ஸோ எப்போவுமே சோ பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா க்ராப்புக்கான வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது பேர் தான் வந்து MSP. மினிமலாக நம்ம கவர்மெண்ட் சைடில் அவங்களுக்கு விற்றாங்கன்னா ஸோ அவங்களுக்கு எவ்வளோ மணி அவங்களால மினிமம் ரேஞ்சில் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த மினிமல் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது. ஸோ அதோட கேரிஃப் க்ராப்ஸ்க்கான MSP வந்து நிறைய பேர் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 2.07 lakh crore கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக 14 க்ராப்ஸ்க்கு MSP வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதாகவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த MSPயை யார் அனௌன்ஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படின்றவங்க அந்த கமிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதோடைய வைஸ் சேர்பர்சன் வந்து பார்த்திங்கன்னா PM அவர் தான், ப்ரைம் மினிஸ்டர் தான் வந்து இதோடைய சேர்பர்சனாக இருப்பாங்க. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ அந்த யார் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, யார் வந்து மோஸ்ட்லி இதை வந்து அவங்க கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ் CACP அப்படின்றவங்க தான் வந்து ஆக்சுவலி இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 22 க்ராப்ஸ்க்கு 22+1 மொத்தம் 23 க்ராப்ஸ்க்கு MSP கொடுத்துட்ருக்கு.
22 வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கேரட் க்ராப், அண்ட் 1 வந்து எஃப்ஆர்பி அது அப்படின்றது. ஸோ அது வந்து சுகர் கேனுக்கு கொடுக்கப்படுறது. ஸோ 22 + 1 போது 23 க்ராப்ஸ்க்கு எம்எஸ்பி பற்றி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுலேயுமே 14 க்ராப்ஸ்க்கு இப்போ வந்து எம்எஸ்பியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது inadequate diagnostic services still a critical gap in cancer care in India அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து நம்ம ரீசெண்டாக கேன்சர் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வளர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்றது நம்ம மோஸ்ட்லி நம்ம இப்போ பார்க்கும்போதே நம்மளுக்கே கண்கூடாகவே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஏஷியா தான் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காண்டினெண்ட்டும் நிறைய பாப்புலேஷன் இருக்கிற காண்டினெண்ட்டும் நம்ம ஏஷியா தான். ஸோ கிட்டத்தட்ட 60% டோட்டல் கேன்சரில், குளோபலில் டோட்டல் கேன்சரில் 60% வந்து நம்ம ஏஷியாவில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நம்ம 50% கேன்சர் கேசஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி அட்டென்ட் பண்ணுறோம். அந்த 58% வந்து கேன்சர் டெத் ஆகுது நம்ம இந்தியா. இது வந்து 58% வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஏஷியாவில் நம்மளுடைய இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் கேன்சர் கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் தென் 58% வந்து டோட்டல் டெத்தில் 58% கேன்சர் டெத் வந்து நம்ம இந்தியாவில் நடக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே 3rd இடத்துல 3வது இடத்துல வந்து நம்ம இந்தியா இருக்குது. ஃபர்ஸ்ட் சைனா, யூஎஸ்ஏ, அண்ட் தென் நம்ம இந்தியா இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட்லி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த கேன்சரை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றது தான் நம்மளுடைய எய்ம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2.08 மில்லியன் பீப்புள் வந்து 2040 கிட்டத்தட்ட வந்து அஃபெக்ட் பண்ணப்படுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு எஸ்டிமேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 2020 விட இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 57.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு ப்ராப்பரான டயக்னோஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேன்சருக்கு வந்து நம்ம ப்ராப்பராக டயக்னோஸ்டிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தென் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கரெக்டான டைமில் ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ கேன்சர் அப்படின்றது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி செல் டிவைட் ஆகிறது தான். ரொம்ப சீக்கிரமாக ரேப்பிடாக வந்து செல் டிவைட் ஆகிட்டே போகிறது டியூமர் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸி. லைக் இந்த இடத்துல தான் கரெக்டாக அந்த டியூமர் செல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம இப்போதைக்கு அவ்வளோவா ப்ரொவைட் பண்ணல அப்படின்றதும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அண்ட் தென் சீக்கிரமாக கிடைக்க மாட்டேங்குது ட்ரீட்மெண்ட் அப்படின்றது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இப்போது ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்க கேன்சர்ஸ், லைக் கேன்சரில் நிறைய இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் தென் சர்விக்கல் கேன்சர். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக உமன்ஸ்க்கு இது 2 கேன்சரும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இங்கே இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். பிஸ்னஸ்லேயும் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே இருக்கு இல்லையா. ஸோ லைக்லி தட் ஆவரேஜ் வார்மிங் வில் டாப் 2.5 degrees Celsius இன் நெக்ஸ்ட் 4 years அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வார்மிங், குளோபல் வார்மிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றது தான் ஆக்சுவல் நியூஸ். இந்த ஒன்லைன் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 4 yearsல வந்து பார்த்திங்கன்னா 1.5 degrees Celsius வந்து நம்ம டாப், அது நார்மல் டெம்பரேச்சர் விட 1.5 degrees Celsius வந்து டாப் பண்ணுவோம், அதிகமாகிடும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் நார்மல் டெம்பரேச்சரே வந்து இன்னும் ஒரு 4 yearsல 1.5 degrees Celsius அதிகமாகிடும் அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதை பற்றி பேசும்போது நம்ம நார்மலாக ஜென்ரலாக பார்த்தோம்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ஸ், இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்குது. இந்த நியூஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, WMO. ஸோ அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 2025, அதான் இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, 2025 to 2029 கிட்டத்தட்ட 1.5 degrees Celsius டோட்டலாகவே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளோட WMO சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எனர்ஜி நம்ம நிறைய வந்து நம்ம எலக்ட்ரானிக்கல் பேஸ்டாக போயிருந்துருக்கோம். ஸோ நிறைய வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம், நிறைய நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தேவைப்படுது. தென் நிறைய நம்ம கார்பன் டை ஆக்சைடு, நிறைய வெஹிக்கல் யூஸ் பண்ணுறதுனால கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது. அண்ட் தென் நிறைய கிளைமேட் சேஞ்சஸ், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே
இந்த வார்மிங் க்ரீன் ஹவுஸ் கேஸஸை எமிட் பண்ணுற மாதிரியே இருக்கிறதுனால நம்ம இது வந்து ஆக்சுவலி கிட்டத்தட்ட இந்த மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும். ஆனால் நம்மளோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம பாரிஸ் கிளைமேட் டீல் அப்படின்ற ஒரு டீலில் 2015 நடந்தது. நம்ம வந்து 1.5 to 2 டிகிரி சென்டிகிரேட் கம்மி பண்ணணும். 1990s விட 1.5 to 2 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து ஆக்சுவலி அப்போது நம்மளோட டீல். ஆனால் இங்கே அப்படியே கான்ட்ராஸ்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆகுது. லைக் நம்ம மெயின்டைன் பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் இங்கே வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது நம்ம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி ஒரு 10 வருஷம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இருக்கிறதே ரொம்ப பெரிய ஹாட்டஸ்டான ஒரு டீகேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹாட்டஸ்டான டீகேட். அண்ட் தென் இப்போ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இப்போதைக்கு அச்சீவபிளான்னு பார்த்திங்கன்னா அது அன்அச்சீவபிளாக மாறிடுச்சு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 80% 2025 to 29 கிட்டத்தட்ட 80% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 2024 தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப ஹாட்டஸ்டான. ஸோ பட் ஆனால் அந்த 2024 விடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 to 29 ஏதாச்சும் ஒரு இயரில் கன்ஃபார்ம் 80% மேலே வந்து நமக்கு இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். ஸோ தென் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெப்டி ஸ்பீக்கர் பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ரொம்ப அதிகமான இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ், ஸோ இதுதான் டேக் அவே பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்களே. ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 93 வந்து பார்த்திங்கன்னா இந்த டெப்டி ஸ்பீக்கரோடைய எப்படி அவங்க எலெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய ரோல் என்ன, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ஆர்டிக்கல் 93 வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். பட் ஆனால் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 17th லோக்சபா, அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்ததுல 2019 to 24, ஸோ அந்த 17th லோக்சபாவில் வந்து நம்மளுக்கு டெப்டி ஸ்பீக்கர் அப்படின்றது நம்ம அப்பாயிண்ட் பண்ணலை. ஸோ அண்ட் தென் ஆல்மோஸ்ட் 18th லோக்சபாலையும் நாங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஆர்டிக்கல் 93 வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன் பிரகாரம் டெப்டி ஸ்பீக்கர் அப்படின்னு ஒரு ரோல் இருக்குது. ஸோ அது அவங்களுடைய எப்படி எலெக்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுடைய இந்தியாவில் இப்போதைக்கு வந்து அது இல்லை அப்படின்றதும் அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ மற்றதெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் அண்ட் மீண்டும் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.